குழந்தைகள் அப்படின்னாலே தெய்வீகம். குழந்தைகள்கிட்ட எப்பயுமே இறைவனுடைய ஆற்றல் ரொம்ப பெருகி நிற்கும். அதனால தான் குழந்தைகளை பார்த்தோன்னா நம்ம உலகத்தையே மறந்துடுவோம். என்னோட பதவி, பணம், புகழ், அதிகாரம் எதுவுமே அங்கே செல்லுபடியாகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய இறையாற்றல். குழந்தைகள், அதாவது குறிப்பாக இந்த உச்சிக்குழி திறந்த நிலையில் இருக்கக்கூடிய, உச்சிக்குழி மூடாமல் இருக்கும் இல்லையா குழந்தைகள், அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த ஜீவக்காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானன் என்ற காற்றும், பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயன் என்ற காற்றும், ரெண்டு பேரும் எப்பவுமே நல்லா சந்திச்சு அந்த ஜோதியை அருட்பிரகாசமா மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜோதி அருட்பிரகாசமா மாற 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 அந்த அருட்பிரகாசத்தில் இந்த உலகம் அடிமையாகி கிடக்கும். அடிமைன்னா அன்பின் பேரால் அடிமையாகி கிடக்கும். அதுதான் அந்த குழந்தைகளோட ஸ்பெஷாலிட்டி.